எல்லாரும் நினைப்பாங்க ஆக்சிடென்ட்னா ரொம்ப சத்தம்னு. டயர் கதறும், கிளாஸ் உடையும், சைரன் சத்தம் கேட்கும். ஆனா இந்த ஜெனரேஷன்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அப்படி இந்த இல்ல. கால ஆக்சிடென்ட்ஸ் சத்தம் இல்லாம நடக்குது. அது ஒரு ஹார்ன்ல இல்ல, ஒரு ஸ்கிரீனால தான் ஆரம்பிக்குது. டேய், பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் வந்துட்டாங்கடா. எங்கடா இருக்க நீ? அப்ப குரூப்ல மெசேஜ் போட்டுறான். சரி, ஓகே, சீக்கிரம் வா. சரி, ஓகே. ஓகேவா? பரவாயில்லையா? வண்டியில சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். சரி, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். எனக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு. தமிழ் எதுக்கு போன் பார்த்து வண்டி விட்டுருக்கேன்? சாரி சார், நீ வண்டி ஆஃப் பண்ணி சாரி தான். சார் சார் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். நீ முதல்ல ஓரமா வா. சார் சார் பேசணும் வா. ப்ளீஸ் சார் சார் இல்லை சார் டெலிவரி டைம் ஆச்சு தாத்தா. நல்லா ஜீன்ஸ் போட்டு போப்பா. நீங்க படிச்சு இன்னும் நடந்துச்சுனே இல்லை சார். ஒரு செகண்ட் எல்லாம் ஆயிடுச்சு. நான் ஸ்பீடா கூட வரல. ஸ்பீடா போனதுனால ஆக்சிடென்ட் இல்லப்பா. இது கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனதுனால. இந்த காலத்துல ஆக்சிடென்ட்ஸ் நான் ஸ்பீட்னால ஆகலப்பா, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுனால தான். சாரி சார், பார்த்து போயிட்டு வாப்பா. இனிமேல் தப்ப நீ பண்ணாத. ஓரமா போயிடுது. டெலிவரி லேட்டா கொண்டு போனா ரேட்டிங் குறையும், இங்க போனா என்ன கமிஷன் குறையும். ஆனா அந்த ஒரு நொடி தான்ப்பா லைஃபே முடிவு பண்ணும். இனிமே தப்ப பண்ணாத. இப்ப பாத்தியே அந்த மாதிரிதான் ஆகும். பார்த்து போயிட்டோம். ஒரு வருஷத்துக்கு 337 மில்லியன் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஏன் நம்ம இந்தியாவில் மட்டுமே 4.8 lakhs ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அடுத்த வாட்டி நீங்கள் ஓட்டும் போது ஆக்சிடென்ட்னா வேகம் மட்டும் இல்லை, உங்கள் கவனிப்பினாலேயே நம்பி இருக்குன்னு யோசிச்சு ஓட்டுங்க.